Welcome. We are going to business computing multiple choice questions and answers. நம்ம இப்போ பார்க்க போகிறது SDLC related questions தான் பார்க்க போகிறோம். First question, SDLC stands for System Development Life Cycle, Software Development Life Cycle, both none. நம்மளோட ஆன்சர் both A and B. நம்ம எஸ்ஸுக்கு வந்து சிஸ்டம்னும் கொடுப்போம் சாஃப்ட்வேர்னும் கொடுப்போம். ஸோ சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தான் நம்மளோட ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இஸ் டேஸ் யூஸ்டு பை சிஸ்டம் எக்ஸ்போர்ட் டு டிசைன் அ சிஸ்டம். இது வந்து ப்ராசஸ். ஆன்சர், சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இஸ் அ ப்ராசஸ் யூஸ்டு பை சிஸ்டம் எக்ஸ்போர்ட் டு டிசைன் அ சிஸ்டம். Answer A. A system development life cycle is a framework that is used to produce high quality systems. Okay, in a systematic and cost effective way. So இந்த ரெண்டும் நமக்கு important. Systematic இருக்கும், cost effective வேவாவும் இருக்கும். Okay, next question, dash is or are the most important and fundamental base of the SDLC. First பாருங்க, primarily investigation, requirement analysis, design, testing and implementation, all of the mentioned above. இது எல்லாமே SDLCயோட ஒரு ஸ்டேஜ் தான். மொத்தம் நமக்கு 7 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். பிளானிங், அனலைசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட். இதில் வந்து நம்ம தனியாக மெயின்டெனன்ஸும் நம்ம கொடுத்துக்குவோம். இப்போது இது எல்லாமே SDLCயோட ஸ்டேஜஸ் கொடுத்துருக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் தான் நம்மளோட பிளானிங்கில் வரும். அடுத்து ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸ் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். ஓகே, இந்த டிப்ளாய்மெண்ட்டில் தான் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் மெயின்டெனன்ஸ்னு தனித்தனியாக கொடுப்போம். ஆன்சர் டி நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை மிஸ்ஸிங் SDLC பேசிஸ். நம்ம SDLCயோட ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கா, அது என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், இதுதான் பிளானிங். அடுத்து ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸ், நடுவில் ஒரு ஸ்டேஜ் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் கோடிங்க்கு நம்ம போகணும். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா சிஸ்டம் டிசைன் தான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், the waterfall model was the dash process model. நம்மள SDLCல ஃபர்ஸ்ட் மாடல் வந்து வாட்டர்ஃபால் மாடல் தான். நம்மளோட ஆன்சர் ஏ, ஃபர்ஸ்ட். இங்கே பாருங்கள், SDLC மாடலில் வாட்டர்ஃபால், ரேட், ஸ்பைரல் மாடல், வி மாடல், இன்க்ரிமெண்டல், இட்டரேட்டிவ், அடுத்து வந்து பிக் பேங் மாடல். இது எல்லாமே SDLCயோட மாடல்ஸ் தான். ஸோ இதில் வாட்டர்ஃபால் தான் ஃபஸ்ட் மாடல். Next question, which of the following is not a base of classical waterfall model? நம்ம வாட்டர்ஃபால் மாடலில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கல எந்த ஸ்டேஜ் வந்து இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி, ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸ், பில்டிங் ப்ரோட்டோடைப், மெயின்டெனன்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு பில்டிங் ப்ரோடைப் அப்படின்றது வந்து இருக்காது வாட்டர்ஃபால் மாடலில். இங்கே பாருங்கள், நம்ம ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸ் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட், மெயின்டெனன்ஸ். இது எல்லாம் தான் வாட்டர்ஃபால் மாடலோட ஸ்டெப்ஸ். இதில் பில்டிங் ப்ரோடைப் அப்படின்ற ஸ்டேஜ் வந்து கிடையாது. இது எதில் வரும் அப்படின்னா ப்ரோட்டோடைப் மாடலில் இந்த ஸ்டேஜ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், SDLC is dash process of building system. நான் ஆல்ரெடி சொன்னேன், SDLC அப்படின்றது சிஸ்டமேட்டிக் வே அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருந்தோம். ஸோ நம்மளோட ஆன்சர் சி, எ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், feasibility study in SDLC model is carried out to. நம்ம feasibility study அப்படின்றது எதை வச்சு மீன் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. check if the project is technically feasible, அடுத்து financially feasible. நம்மளோட SDLCயில் டெக்னிக்கலாகவும் ஃபீஸிபிளாக இருக்கணும், ஃபினான்ஷியலாகவும் ஃபீஸிபிளாக இருக்கணும் நமக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் ஏ அண்ட் பி. அப்போ ஆன்சர் வந்து போத் ஆஃப் த அபோவ் நம்மளோட ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், SDLC works by dash of the system development. நம்மளோட SDLC வந்து lowering the cost, hiring the cost, average, none.
லோயரிங் த காஸ்ட்டில் தான் நம்ம வந்து பார்ப்போம். காஸ்ட் வந்து லோவாக இருக்கிறது எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாடலை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். நான் சொல்கிறேன் பாருங்கள். SDLC works by lowering the cost of the system development. SDLC can be considered as the process of improving quality and அதாவது நம்மளோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவாக இருக்கணும். 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குவாலிட்டின்னு பார்க்கும்போது அது வந்து ஹையாக தான் இருக்கணும். 3வது டைம் வந்து ஷார்ட்டஸ்ட் டைமுக்குள்ளே நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இது 3மே நம்ம SDLCயில் வந்து நம்ம பார்த்து தான் நம்மளோட எந்த மாடல் அப்படின்றது நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே கேட்டிருக்க வந்து காஸ்ட் வந்து எப்படி பார்த்து செலக்ட் பண்ணுவோம்னா லோயர் காஸ்ட் எதில் இருக்கோ அந்த இதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A system life cycle model describes dash criteria. இது வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிரிட்டீரியா. நம்ம SDLC மாடல் வந்து என்ட்ரி எக்ஸிட். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நார்மலைசேஷன் அண்ட் ER மாடல் இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். நார்மலைசேஷன் அப்படின்றது வந்து நமக்கு டவுன் அப் அப்படி வரும். ஓகேவா, கீழேருந்து மேலே அப்படின்ற மாதிரி வரும். ER மாடல் அப்படின்றது அப் டவுன் டாப் டவுன் அப்படி வரும். இப்போ நம்ம பார்த்துருக்கிற சிஸ்டம் லைஃப் சைக்கிள் மாடல் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இது 3மே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எந்த மாடல் எந்த அப்ரோச்சில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்கனாமிக் feasibility is a study to complete the project within the budget. ஆன்சர் ட்ரூ. feasibility நம்ம கொடுத்தோம் இல்லையா, அது வந்து நம்ம within the ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும். ஆன்சர் ட்ரூ. Economic feasibility is a study to complete the project within the budget. Okay. Next question. The dash base of SDLC concerned with the integration of system elements. நம்மளோட ஆன்சர் இம்ப்ளிமெண்டேஷன் பேஸில் தான் வந்து நம்ம இன்டகிரேஷன் ஆஃப் சிஸ்டம் எலமெண்ட்ஸ் வந்து கொடுப்போம். ஓகே. Next question. System development life cycle aims to produce the dash system. இப்போ இதில் குவாலிட்டி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. நம்ம குவாலிட்டி எப்போவுமே எப்படி இருக்கணும், ஹை குவாலிட்டியாக இருக்கணும். காஸ்ட் வந்து லோயராக இருக்கணும். டைம் வந்து ஷார்ட்டஸ்ட் டைமாக இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ இதோட ஆன்சர் ஹை குவாலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் மெட்டா மாடல். மெட்டா மாடல்ன்றது நம்மளோட ஸ்பைரல் மாடலை தான் நம்ம மெட்டா மாடல்னு சொல்லுவோம். ஸ்பைரல் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஓகே, ஒரு ரிங் மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கிற ஒரு இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு லூப்புன்னு சொல்லுவோம். செகண்ட் ரவுண்ட் செகண்ட் லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று ஒரு லூப்புன்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஸ்பைரல் மாடல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் மாடல். ஓகே, அதுக்கப்புறம் ரிஸ்க் ஹேண்ட்லிங். ஒரு ப்ராஜெக்டில் வந்து அதிகமாக ரிஸ்க் இருக்குது அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம ஸ்பைரல் மாடல் செலக்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஈச் லூப் ஆஃப் த ஸ்பைரல் இஸ் கால்டு பேஸ். அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேஸுமே வந்து நம்ம வந்து லூப் அப்படின்னு சொல்லுவோம். குட் ஃபார் லார்ஜ் ப்ராஜெக்ட். அப்போது நம்ம கொஸ்டின் வந்து ரிஸ்க் வந்து அதிகமாக உள்ள ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ணுவோன்னு கேட்டாங்கன்னா ஸ்பைரல் மாடல். ஓகே, லார்ஜ் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அப்போவும் நமக்கு ஸ்பைரல் மாடல் வரணும். ஸ்பைரல் மாடலில் ஒரு பேஸும் வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்னா லூப் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In SDLC, after getting the problem identification, requirement analysis begins. நம்ம வந்து ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம கெட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இதுதான் வந்து ட்ரூ. எந்த மாடல் எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்க்கே போக முடியும். அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது. அப்போது நம்ம ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸ் இஸ் அ டீட்டெயில்டு அனலைசிஸ் விச் இன்க்ளூட் த ஆன்சர் ஆஃப். ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸ் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங், அந்த டைமில் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவோம், என்ன ஒர்க் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் த சொல்யூஷன், இஸ் த சொல்யூஷன் feasible, how much time required solving the problem, how it will be resolved.
அடுத்து how many resources will be required, all of the mention. இது எல்லாமே பண்ணுவோம். ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸில் தான் நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு பிளானிங் ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டேஜ். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கஸ்டமர் கூட நம்ம வந்து உட்காந்து பேசி அவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணி நம்ம அந்த அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸில் தான் அவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்கணும், எவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம ப்ராஜெக்ட் முடிக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ரெக்குயர்மெண்ட் அனலைசிஸ். ஸோ நம்ம இப்போது நம்மளோட ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ் மென்ஷன்ட். ஓகே, next question, prototyping model can be seen as combination of. ஆன்சர் வந்து prototype and iterative development. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது தான் prototype model, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், in iterative waterfall model the error committed during which base cannot be corrected. அதாவது நம்ம வந்து இந்த மாடலில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்ட் பண்ண முடியாது. அது எந்த பேஸ்லன்னு கேட்குறாங்க. நம்மளோட ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து தான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த பேஸ் வந்து நம்ம செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து நம்ம பண்ணணும். அதில் ஒரு தப்பு விட்டோம்னா அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஃபோர் ஆக்சுவல் software development begins, this model requires to build the toy implementation of it. அதாவது நம்மளோட SDLC மாடல் வந்து எந்த மாடல் வந்து டாய் அப்படின்னு சொல்லுவோம், டாய் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், ஒரு டாய்ஸ் மாதிரி. அது என்னது அப்படின்னா ப்ரோட்டோடைப் மாடல். ஓகே, இந்த ப்ரோட்டோடைப் மாடலில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இனிஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா. டிசைன் பண்ணது நம்ம டிசைன்னா நம்ம கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். ஜஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணி கொண்டு போய் கொடுக்குறது. இதுதான் எங்களோட பிளானிங், இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்து ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் கோடிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டான ரூல். இங்கே பாருங்கள், நம்ம டிசைன் பண்ணுறோமா, அதை வந்து ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு கஸ்டமர் எவாலுவேஷனுக்கு அனுப்பணும். கஸ்டமர் வந்து இல்லை சின்ன சேஞ்சஸ் சொன்னாங்கன்னா அகெயின் ரிவ்யூ ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்டேட் பண்ணி அதுக்கு டிசைன் போட்டு மறுபடியும் ப்ரோட்டோடைப்பிங் கொடுத்து மறுபடியும் கஸ்டமர் எவாலுவேஷனுக்கு வரணும். ஸோ கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரை இந்த ஸ்டேஜ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், லூப்பிங் ஸ்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். எப்போ இவங்க ஓகே சொல்கிறாங்க, கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களோ அப்போ தான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகும், கோடிங் வந்து நம்ம எழுதுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரோட்டோடைப் மாடல். இதை வந்து நம்ம பில்ட் த டாய் இம்ப்ளிமெண்டேஷன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் ஆஃப் த சிஸ்டம் கிவ்ஸ் லாங் லைஃப் டு த நியூ சிஸ்டம். இது லாஸ்ட் கொஸ்டின். நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து லாங் லைஃப் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளான விஷயம் தான். இது வந்து மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு திங்ஸ்னாலும் நம்மளே வீட்டில் ஒரு திங்ஸ் வாங்கணும், அதை நம்ம லைஃப் லாங் வரணும்னு நம்ம நினைக்கிறோன்னா அதை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். அதே தான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாடலுக்கும். நம்ம என்ன சிஸ்டம் என்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்ட் லைஃப் லாங் வரணும்னா அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆன்சர் பி. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து நான் உங்களுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே, ரொம்ப ஒன்றும் நான் டீப்பாலாம் எடுக்கலை. பேசிக்காக SDLCயோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஓரளவு கவர் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.